ஏய் ப்ரோ, நம்ம டோராவும் தாத்தாவும் மேல இருக்கிற ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தை எல்லாமே ரசித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு மேஜிக்கல் ஸ்டார் அந்த இடத்தையே கிராஸ் பண்ணி ஒரு காட்டுக்கு சென்டர்ல போய் ஒழுக ஆரம்பிக்குது. அது தெரிஞ்ச தாத்தா அந்த கிட்ட டோரா கிட்ட ஒரு பழமையான மேப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேப் எடுத்து டோரா அந்த கிட்ட காடு ஃபுல்லாவே நட்சத்திரம் எங்க ஒழிச்சுன்னு தேடி பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு சின்ன குரங்கு கால் அடிபட்டு நொண்டிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல டோரா போயிட்டு அந்த சின்ன குரங்குக்கு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. டோரா வந்து கிட்ட பேக்ல அந்த பொம்மைக்கு மாட்டி இந்த சூழல் கழட்டி அந்த குரங்கு கால மாட்டி விட்டு டோரா அந்த குரங்கை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாட்களே டோராவே பெரிய பொண்ணாவே வளர்ந்துருது. அந்த ஸ்டார் எங்க விழுந்துச்சுன்னு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அது கண்டுபிடிக்கதான் கசின் ப்ரோவோ டோராவோ ஒரு கொகைக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த கொகைக்குள்ள வந்துகிட்டு ஒரு சன்லைட் கீ மாதிரி டோரா கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த கீ எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு காம்போஸ் வச்சு அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த காம்போஸ் வெயிட் தாங்க முடியாம அந்த இடத்துல உடஞ்சு போக ஆரம்பிக்குது. உடஞ்சு போன காம்போஸ் அங்க இருக்க போனனால மொத்த சேஃப்டி ட்ராக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக ஆரம்பிக்குது. டோரா வந்துகிட்டு அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு எப்படி தப்பிக்க முடியாம ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா சரியான டைம்ல டோராவோட கசின் ப்ரோ ஒரு கைத்து புடிச்சுக்கிட்டு அந்த இடத்து டோரா காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டோராவு கசின் ப்ரோ ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பதில் பொட்டி மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. அந்த பதில் பொட்டியில டோரா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கீயை எடுத்துக்கிட்டு உள்ள செட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பொட்டி ஓபன் பண்ணிடுது. ஓபன் பண்ண உடனே அதுக்குள்ள தங்கத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு வளையல மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. அந்த வளையல எடுத்து பார்க்கலாம் டோரா கை வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா டோராவோட கையில போயிட்டு நல்லாவே சிக்கிக்குது. டோரா கசின் ப்ரோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, கழட்டவே முடிய மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் நிமிஷத்துல டோரா வந்துகிட்டு கண்ணுக்குள்ள வந்துகிட்டு சில காட்சிகள்லாம் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த மேஜிக்கல் ஸ்டார் எங்க விழுந்துக்குன்னு மொத்தம் 3 குழு மூலமா நம்ம டோராவுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச டோராவோட இனிமேஸ் டீம் வந்துக்கலாம் டோராவை பிடிக்கிறதுக்காக ஒரு கேங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா டோராவும் கசின் ப்ரோ அந்த டேபிள் கீழே பத்திரமா ஒளிஞ்சிட்டு பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துகிட்டு என்ன நடந்துச்சுன்னு பாட்டுல பார்க்கலாம். இது உங்களோட வெல்கம் பேக் டு தி எஃப்எம் தமிழன். ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ.